ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ மோட்டோ கிட்ட இருந்தால் ஒன்று எயிட் சீரிஸ் அப்படின்றது இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஃபேமஸான ஒரு சீரிஸ். கடைசியாக வந்த மோட்டோ H40 சீரிஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதோட சக்ஸஸராக அடுத்து மோட்டோ H50 சீரிஸ் வரப்போகுது. மோட்டோ H50 ப்ரோ. ஸோ இந்த ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான லீக்ஸ் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றின அப்டேட்டும் இப்போ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோட்டோ H50 சீரிஸோட லுக் டிசைன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டர் இமேஜும் வந்திருக்கு. ஒரு 3 கலர் ஆப்ஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிளாக், பர்பிள் அண்ட் ஒயிட் அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் பிளாக் அண்ட் பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியலையும் அந்த ஒயிட் கலர் மட்டும் கிளாஸ் பேக்கோட இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி எப்பவும் போல மோட்டோ H50 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக ரொம்பவே ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வர போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு பேட்டரி கெப்பாசிட்டி எப்பவும் போல கம்மியாக தான் இருக்க போகுது. 4500 mAh இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதை சார்ஜ் பண்ண 125 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஸ்லிம்மாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால அதை கம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே, ஸோ மோட்டோ H சீரிஸ் அப்படின்னும் போது எப்போவுமே நமக்கு தெரியும். ஸோ இந்த எட்ஜ் டிஸ்பிளே, கர்வ்டு எட்ஜஸ் டிஸ்பிளே இருக்கும்ல. ஸோ இந்த மோட்டோ H50 ப்ரோவும் அதே மாதிரி தான் கர்வ்டு எட்ஜஸ்க்கான டிஸ்பிளே தான் இருக்க போகுது. அதுவும் 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போன வாட்டி H40 சீரிஸில் பார்த்தோம்னா 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்களே. ஸோ அதை இன்னுமே அப்கிரேட் பண்ணி 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட OLED பேனலுக்கான டிஸ்பிளே 6.71 இன்ச்சஸ்க்கான சைஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்துருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் இருக்குது. இதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பற்றின பெரிய லெவலான அப்டேட் இல்லை. பட் கண்டிப்பாக டிஸ்பிளே மோட்டோ கிட்ட இருந்து இந்த H சீரிஸில் எப்போவுமே ஒரு டாப் நாச்சாக நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது கண்டிப்பாக டாப் நாச்சாக இருக்க போகுது. அதுவும் இவங்க கொண்டு வர போகிற செக்மெண்ட்டில். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இந்த அளவுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோலாம் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் அது போக 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது எந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க, கேமிங்கில் மட்டும் அண்ட் ஒரு சில க்ரைட்டீரியாவில் மட்டும் ரீச் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்களா, இல்லை நார்மலாக எல்லா யூசேஜ்லையுமே இருக்குமா அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது டாப் மோஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க. Snapdragon 8 Gen 3. ஸோ இந்த ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல் டாப் நாச்சாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. NVIDIA5XA UFS 4.0 ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. அண்ட் மெயினாக H சீரிஸில் கேமரா பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த வாட்டி இந்த மோட்டோ H50 ப்ரோடைய கேமரா செட்டை பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. பிரைமரி 50 மெகா பிக்சல் f1.4க்கான அப்பேச்சர் வேல்யூட இந்த கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. ஸோ ஒரு லோவஸ்ட் அப்பேச்சர் வேல்யூட இந்த பிரைமரி கேமரா இருக்க போகுது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கொடுப்பாங்க. அண்ட் மூணாவது கேமரா 73 mm டெலிஃபோட்டோ போர்ட்ரேட் சென்சார் இருக்கும்னு சொல்கிறாங்க. 6x ஆப்டிகல் ஜூமோட இந்த மூணாவது கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த டெலிஃபோட்டோ கேமரா அப்படின்றது மோஸ்ட்லி இப்போ எல்லா பிராண்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மோட்டோ H50 ப்ரோ ப்ரைஸிங்கு கண்டிப்பாக அது இல்லை அப்படின்னாலே பிரச்சனை ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அது இருக்க போகுது. ஸோ 3 கேமரா பின்பக்கம் கொடுக்குறாங்க. முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது ஆஸ்யூஷுவல் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கேமராவுடைய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பேச முடியாது. ஸோ அது வரட்டும், வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் கேமராவுடைய ஹார்ட்வேர் இந்த மாதிரியான கேமரா செட்டப் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் இப்போதைக்கு இருக்குது. இது போக எப்பவும் போல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும், டியூவல் ஸ்பீக்கர் இருக்கும் அண்ட் IP68 ரேட்டிங். ஸோ இதுவும் இந்த மோட்டோ H50 ப்ரோவில் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ IP ரேட்டிங்கோட இது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் கண்டிப்பாக Android 14 தான் வரும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் ஸ்டாக் அண்ட் ரைடாக இருக்கும். ஸோ ஆட்ஸ் அண்ட் ப்ளாட்வேர்ஸ்லாம் பெருசாக இல்லாத ஒரு க்ளீனான இங்கேயோட நமக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வரும். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. பட் அதை பற்றின எக்ஸாக்டான அப்டேட் தெரியல. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இந்த மோட்டோ H50 ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்கில் மோஸ்ட்லி ஏப்ரல் 3 சைனாவில் லான்ச் ஆகிறதா சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஏப்ரல் எண்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்தியன் மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா என்ன ப்ரைஸிங்க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய கெஸ்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது மோஸ்ட்லி 40,000 மாதிரியான செக்மெண்ட்டில் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எப்படி கொண்டு வராங்க, என்ன மாதிரியான எக்ஸாக்டான ஃபீச்சர்ஸாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் ரெண்டர்ஸ் இதை தான்.